இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. மீனாட்சி. நான் தமிழ்நாடு உதவிக்கரம் சங்கத்தில் இருக்கிறேன். 25 வருஷமாக நாங்கள் வளர்ச்சி சாருக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நான் உதவிக்கரம் மெடிடேஷன்ஸ்னு ஒரு சென்டர் வச்சுருக்கிறேன். வாராந்திர நேர்காணல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம். எங்களுடைய அமைப்பு உதவிக்கரம் மெடிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, மருந்து இல்லாமல் தீர்வு கண்டுட்டு வந்துட்டுருக்குறோம் இது வரைக்கும். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தின் தலைவர் திரு வரதக்குட்டி ஐயா அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார். நண்பர்களே, உதவிக்கரம் டிவிலாம் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? அதான் நீங்கள்லாம் ரெகுலராக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி சாட்டர்டே, இந்த ஒரு வாரமும் நம்ம எம்ஜிஆர் ஜானகி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடக்கிற நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு உள்ளே போக்குறோம். இன்றைக்கி என்ன விசேஷம்னா, என்னுடைய சங்கத்தின் பிஆர்ஓ மீனாட்சி அவர்கள் உதவிக்கரம் மெடிடேஷன் என்கின்ற ஒரு அமைப்பை இன்றைக்கு துவக்க இருக்கிறார்கள். அதில் நம்ம மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுஜன மக்கள் எல்லோருக்கும் அவங்க கவுன்சிலிங், அப்புறம் தியான பயிற்சி, இன்னும் நிறைய பயிற்சிகள்லாம் அவங்க கொடுக்க இருக்கிறார்கள். அதனுடைய துவக்க விழா தான் இன்றைக்கு நம்ம நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கின்றது. வாங்க இப்போ எல்லோரும் அந்த நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம பிஆர்ஓ அவர்களை, மீனாட்சி ஐயர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அது ஃபோன் நம்பர்லாம் அதில் கொடுத்துருக்கோம். அல்லது நீங்கள் சனிக்கிழமை நம்ம நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா கூட மேடத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க கரெக்டாக 4 மணிலிருந்து ஒரு 5:30 மணிக்கு நம்ம மீட்டிங் ஆரம்பம். ஸோ 4 to 5:30 அவங்க கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பாங்க. வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நிகழ்ச்சியை ஃபுல்லாக பாருங்கள்.
வணக்கம். எல்லோரும் இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு மேடம் பிஆர்ஓ மீனாட்சி ஐயர் பார்த்துருக்கீங்களா? அவங்கள பார்த்துக்கலாம். தூக்கு, கை தூக்குங்க. இல்லை, இவங்களை பார்த்துருக்கீங்களா? கை தூக்குங்க. இவங்களை பார்த்துருக்கவங்கள கை தூக்க சொல்லு. இவங்க பார்த்துருக்கீங்களா? ஓகே. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, படிக்கிறீங்களா? படிக்க தெரியுமா? படிக்க தெரியுமா? படிக்கலாம். படிச்சது ஆக்சுவலி சொல்லு. வந்து போடுறீங்களா? நம்ம சங்கத்தினுடைய பிஆர்ஓ ரொம்ப வருஷமாக பிஆர்ஓ இருந்திருக்காங்க. மாநாடெல்லாம் நடத்திருக்காங்க. நிறைய கூட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அமைச்சர்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க. நிறைய சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம துறை மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு போய் நம்ம ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள்லாம் எடுத்தாங்க, போய் பேசுவாங்க. அது ஒரு காலம். இப்போ வயசாகி போச்சு. இப்போ கொஞ்சம் வயசாகிட்டாங்க. இதெல்லாம் நேராக போய் பஸ்லேயே போயிட்டு வருவாங்க. இப்போ அவ்வளோ முடியல. அதெல்லாம் இதுமாரி இதை பண்ணுவாங்க. அவங்க நம்ம உதவிக்காலத்துக்காக ஒரு வாரம் உங்களுக்கெல்லாம் மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாங்க. தியானம். எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்கும். வீட்டுக்கு போனே பொண்டாட்டி அடிக்க தோணும். டென்ஷனில் பையனை கற்றுக்க போய் ஓரம் கற்றுவீங்க. இல்லை அக்கம் பக்கம் இருந்தால் அவனை சண்டை போடுவீங்க. அதெல்லாம் இல்லாத தியானம் பண்ணிங்கன்னா மைண்டு ஃப்ரீ ஆகிடும். நல்ல ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு தான் மேடம் உங்களுக்கு எல்லா விதமான அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்ப்பதற்கு வழி சொல்லுவாங்க. சார் கேன்சர்லாம் க்யூர் பண்ணுவாங்க. அப்படின்னா ஆப்ரேஷன்லாம் கிடையாது, ஊசிலாம் கிடையாது. தியானம் எல்லாமே தியானத்தில் தான் எல்லாமே பண்ண முடியும். மெடிடேஷன். இப்போ டயாலிசிஸ் என்ன தெரியல? வயிற்று வலி, கிட்னி ப்ராப்ளம், அதெல்லாம் உடம்புக்கு தீர்வு கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களாம் வயசானவங்க இருக்கீங்களா, 60 வயசுக்கு மேலே போனவங்க, அவங்கெல்லாம் ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்வீட் வைடி. அப்புறம் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு வாரமும் இங்கே இந்த இடத்துக்கு எங்கெல்லாம் டோக்கன் வாங்கிச்சு இங்கே வந்துடுவாங்க. மேடம் உங்களுக்கு எல்லாம் இந்த கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஃப்ரீ. ஆனால் யாருன்னா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் ஏதாவது ஓகே சார் நம்ம ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். சரிங்களா? நம்முடைய இணை பொதுச் செயலாளர் திரு வைரமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக நம்முடைய சங்கத்தினுடைய மாநில சங்கத்தினுடைய ஆலோசகர் டாக்டர் நயன் முருகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் நிறைய ட்ரைசைக்கிள் கொடுத்துருக்காரு, வீல் சேரு, தையல் மிஷின் எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ மெடிக்கல் கேம்ப் எல்லாம் பண்ணுறாரு. கண் ஆப்ரேஷன் எல்லாம் ஃப்ரீ. வழக்கறிஞர் திரு தரணிபதி அவர்கள் நிறைய சேவைகள் செய்து வருகின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக தீபக் குமார் குப்தா
அவர் வந்து நம்முடைய சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர்கள். அடுத்த சொல்ல வேண்டும் மாற்றி சொல்றது. மாநில துணை பொதுச் செயலாளர் தீபக் குமார் குப்தா. இதெல்லாம் லோனெல்லாம் வாங்கி கொடுத்தார் இல்லையா? கொடுத்தாரா? லோனெல்லாம் கொடுத்தாரு, வாங்கி கொடுக்குறதுனால எல்லாம் லோன்லாம் வாங்கி கொடுப்பார் அவர். நிறைய கேம்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ ஆட்களுக்கு கேம்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த சமயத்தில் ஒரு சமயம் ஒரு மந்திர பிரகாரம் சொல்லியிருப்பேன். இந்த ஜூன் மாதம் வந்து நம்ம 100 பேருக்கு வீல் சேர் கொடுக்க போகிறோம். 100 பேர். சென்னை மாவட்டத்துக்கு 25 பேர் கொடுக்க போகிறோம். சென்னை மாவட்டத்துக்கு, சென்னையில் வீல் சேர். சென்னை மாவட்டத்தில் 25 பேருக்கு வீல் சேரு. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரு 25 பேருக்கு, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு 25 பேருக்கு, அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ஒரு 25 பேருக்கு வீல் சேர் கொடுக்குறோம். இந்த ஜூன் மாதம் கடைசிக்குள்ளே கொடுக்குறோம். வீல் சேர் தேவை. சிஎம் பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் வரீங்க? ஓகே, உங்கள் சார்பில் அதனால் காய்கறிலாம் கொடுப்போம். தொடர்ந்து காய்கறிலாம் கொடுக்க போகிறோம். நிறைய பேருக்கு இனிமேல் அரிசி அதுபோல் உதவிகள் எல்லாம் கொடுக்க போகிறோம். அதனால் ரெகுலராக வாங்க மீட்டிங்கு. தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக ஏற்றுள்ள மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய திட்டங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் கட்டாயம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அதனால் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சங்கத்துக்கு கடிதம் வாயிலாக நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு அதை தெரியப்படுத்தி உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய கோரிக்கைகளை கட்டாயம் அவர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள். அதனால் நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கையெல்லாம் இங்கே நம்ம சங்கத்துக்கு வாராக வச்சு இப்போ எழுதி ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வாங்க. ஸோ அதனால் கூட்டத்தில் வந்து வார அவங்க மெடிடேஷனில் சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்களை வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக தீபக் நீயும் முடி. மேடம் இங்கே பாருங்க மேடம். எனக்கு நான் பேசி முடிச்சிட்டேன். எனக்கு அடுத்ததாக என்னுடைய சங்கத்தினுடைய மாநில இணைப்புச் செயலாளர் திரு வைரமணி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். நான் இங்கே பாருண்ணா. பிஆர்ஓ அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துரை வழங்குவார்கள். எல்லாம் கைத்தட்டுங்க. மேடம் இங்கே பாருங்க. ஓகே வாழ்க நலமுடன். இப்படி மாதிரி மேடம். எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த இனிய மாலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா டிஏபி வரதக்குடி அவர்கள் வரவேற்புரை நிறைவேற்றினார். இந்த நிகழ்ச்சியை மேலும் வலுப்படுத்துறதுக்காண்டி, மேலும் இதை பற்றி சொல்வதற்காண்டி நமது சங்கத்தின் ஆலோசகர் லயன் முருகன் அவர்கள் வந்திருக்கார். அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நமது ஐயா வக்கீல் அவர்கள் அட்வொகேட் தரணிபதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் கொடுக்குறேன். நமது சங்கத்தின் துணை பொதுச்செயலாளர் தீபக்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நமது சங்க ஆலோசகர் விஷில் நாராயணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவமே நமது பிஆர்ஓ, சங்கத்தின் பிஆர்ஓ மீனாட்சி ஐயா அவர்கள், அதாவது நம்ம எவ்வளவு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு சரியான முறையிலே சிகிச்சை அளித்து அவர்களுடைய திறமையை நம்மளுக்கெல்லாம் சொல்லி நம்முடைய வாழ்வில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை கொண்டு வரதுக்காண்டி அதுக்கான பயிற்சியை நம்ம சொல்லித்தர போகிறாங்க. இதில் கலந்துக்கிறவங்க நம்மளுடைய பேரை கொடுக்கலாம். அவங்க இனிமேல் வாரம் வர போகிறாங்க. இந்த வாரம் மட்டும் இல்லை, வாரம் வர போகிறாங்க. அவங்க நம்ம சங்கத்துக்காண்டி கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நம்ம சங்க வளர்ச்சிக்காண்டி நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதற்காக நான் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறேன். அவங்க வருங்காலத்தில் இன்னும் சிறப்பாக மாற்றுத்திறனாளிகள் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல ஆலோசனை வழங்குவாங்க. உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம். அது எந்த பிரச்சனையாக இருந்தால், உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. வருங்காலத்தில் நம்ம நல்லபடியாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இந்த அவங்கள்ட்ட இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதான் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக தான். மென்மேலும் அவங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கத்தினுடைய ஆலோசகர் லயன் முருகன் அவர்கள் பேசுவார். மாற்று சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா வரதக்குடி ஐயா அவர்களும் மற்றும் அந்த சங்கத்தில் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பொருட்களை வாங்க வரும் அன்பு சகோதரர்களையும் இருக்கும் இளைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 30 ஆண்டுகளாக நம்ம அம்மா பிஆர்ஓ மீனாட்சி அம்மா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஐயா 30 ஆண்டுகளாக நம்ம ஐயா இருந்து நிறைய சேவைகளை செய்து கொண்டோம். அதாவது இந்த வயதிலும் இந்த வயதிலும் வயதானா கூட உங்களுக்காக சேவை என்று செய்ய நோக்கத்தில் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம நோய் இல்லாமல் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு நோய் கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். மருத்துவம் இல்லாமல் தியானத்தில் செஞ்சு நம்மளாம் நல்ல ஒரு நிலைக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக நம்ம இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தில் இந்த இதுவை இன்றைக்கி ஐயா மொழியில் நினைவுபடுத்தாங்க. நம்ம ஒவ்வொரும் அவங்க சொல்கிற மாதிரி அந்த தியானத்தை சேர்ந்தால் நமக்கு நோயாக வர கண்டிப்பாக. அடுத்ததாக அட்வொகேட் தரணிபதி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் டிஏபி அவர்கள் உள்ளிட்டு இணை பொதுச் செயலாளர் திரு வைரமுத்து, வைரமணி, துணை பொதுச் செயலர் தீபக் சர்மா, அம்மையார் மீனாட்சி அம்மையார், இன்னும் மற்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்த சங்கத்தில் சற்றப்ப 30 ஆண்டுகளாக பல நண்பர்கள் மாற்றுத்திறனாளருக்காக பல சேவைகள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்குள் குறிப்பாக பெண்ணாக நின்று அம்மையார் மீனாட்சி அவர்கள் சிறப்பான சேவைகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் அது மட்டுமின்றி சில மருத்துவ குணம் பொருந்த இந்த எளிதான மனம் மற்றும் உடல் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மிகவும் எளிமையான முறையில் மருத்துவமில்லா நிவாரணத்துக்காக சில பயிற்சிகள் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய அந்த சேவையை நாம் பயன்படுத்தி கொண்டு நாமும் நோய் நொடி என்று வாழ பிரார்த்திக்கிறேன். மீனாட்சி மேடமுக்கு இந்த உதயகிரம் மெடிடேஷன் போயிருக்காக வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடமோட அந்த அருள் வாக்கு தேவ வாக்காக மாறுறதுக்கு எல்லாம் வர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அவங்கள புகழ் மென்மேலும் வளர, அவங்கள சேவை
பல மடங்கு பெருக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை வேணாம் மேடம். கேட்குறேங்க. நான் மேடம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பழக்கம் எனக்கு. சமீபத்தில் என்னோடய மனைவிக்கு வந்து உடம்பு சரியாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், அருள்வாக்கு தான் சொல்கிறாங்க. அருள்வாக்கு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஒன்றுமே இருக்காது, டாக்டர் நான் சொல்கிறபடியாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க. கடைசியில் பார்த்தானாக்கா அவங்க சொன்ன மாதிரியே தான் டாக்டர் வந்து 2வது தடவை போன போது ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம், சர்ஜரி அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை, மாத்திரை கொடுத்தா சரியாயிடும்னு சொன்னாங்க. நாங்கள் சர்ஜரி இருப்போம் பயம் இருந்தது. அவங்க சொன்னால் சர்ஜரிலாம் இருக்காது, உங்களுக்கு ரொம்ப சாதாரணமான முறையிலேயே உங்களுக்கு வந்து உடம்பு சரியாகிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நடந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது நடந்தது. அது சொல்லி ஆகணும் நான் ஆக்சுவலி. அதனால் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அதனால் நீங்களும் அந்த மாதிரி அந்த அம்மா வந்து அவங்கள வந்து அவங்க வந்து பணம் மனசு பணத்துக்காக பண்ணுறது கிடையாது, ஒரு சர்வீஸ்க்காக தான் பண்ணுறாங்க. அது நான் கண்கூட பார்த்தது ஆக்சுவலி. ஸோ நீங்களும் அவங்களோட இந்த மெடிடேஷன் கிளாஸுக்கு போயிட்டு உங்களை அருள்வாக்கு கேட்டு உங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க சார். நன்றி. பார்த்தீங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிள், அவர் ஒரு எக்ஸாம்பிள். அதனால் இவங்களை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து சங்கத்துக்கு வரும்போது அவங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் எல்லாம் கேளுங்க. வாரம் வருவாங்க. காய்கறி மாத்திரம் இல்லை, இப்போ இது ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு. புரியுதா? காய்கறி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீங்கள் வாங்க, மீட்டிங் வாங்க. அதுபோல் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள். ரொம்ப டீட்டெயில்டாக வரணும்னா இதில் போடுவாங்க தெரியுமா, பார்த்துருப்பீங்களா? கன்னிராசி நண்பர்களே அப்படின்வோம். இதில் யூடியூப்பில் எனக்கு கன்னிராசி எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் மொத்தமாக இது வந்து நான் வந்து அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன், டீட்டெயில்டாக ஒன்றா கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அங்கே வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் அப்படின்வாங்க. அதுபோல் நம்ம மேடம் வந்து இங்கே நல்லா கொடுப்பாங்க. வீட்டில் போனீங்கன்னா ஃபீஸெல்லாம் வாங்க மாட்டாங்க. உங்களால் முடிந்த உதவிகள் அவங்க வந்து ஒரு உண்டி வச்சுருப்பாங்க. சில பேர் போவான் 500 ரூபா கொடு அப்படின்வாங்க. அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நாங்கள் உண்டி வச்சுருப்பாங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ என்ன முடியுமோ, இல்லை ஒன்றும் இல்லை கை கூப்பிட்டோம்னா அது பரவாயில்ல. ஸோ அதுபோல் அவங்க சஜஷன் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து சர்வீஸ் அடிப்படையில் அவங்க வந்து இந்த சேவையை செய்கிறாங்க. மீனாட்சி, நான் வந்து ஒரு மீடியமாக இருக்கேன். அதாவது இது ஃபுல்லாக இது வந்து பகவான்கிட்டேருந்து வர மெசேஜஸ். அவருக்கு நமக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எனக்கு நான் என்ன பேசுகிறேன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவர் வந்து இப்போ யாராவது வந்தால் பிரச்சனையோடு வர அப்படின்னா அவளுக்கு பகவான்கிட்ட கேட்டு நம்ம அதுவாகவே வரும், வந்து அருள்வாக்கு கொடுக்கும், ஆர்வடம் கொடுக்கும், அந்த மாதிரி. ஸோ அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருது. அதுலேயே ஆன் ஸ்பாட்லேயே சிலருக்கெல்லாம் தெரிஞ்சு போகிறது. சில நன்னாயிட்ட மேடம் அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான அனுபவங்கள் இருக்குது, நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் மக்கள் வந்து தினம் சந்திச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது நினச்சிட்டு நம்ம பார்த்தபடி ஐயா கிட்ட சொன்னேன். நான் அவருடைய ஆலோசனைப்படி உதவிக்கிற மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி இன்றைக்கி அதுக்கு திறப்பு விழாவும் பண்ணி கொடுத்து நடத்தி கொடுத்துருக்காரு. இது மேன்மேலும் நல்லபடியாக உங்களுடைய சப்போர்ட், எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, இப்போ எனக்கு வந்திருக்கு அந்த மாதிரி. இப்போ யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரச்சனை இல்லாதவங்களே இல்லை. ஒன்று மனசனால் வரும் பிரச்சனைங்கிறது என்ன, 2 விதம். ஒன்று மனசனால் வரும்,
இல்லைன்னா உடல் உபாதையால் வரும். அதில் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன், உதவி பண்ணி கொடுக்குறேன். அது எல்லாருக்குமே சரியாயிடுது. இது வரைக்கும் நல்லா இருக்கேன் மேடம் அப்படின்னு பதில் வந்திருக்கு. என்ன மாதிரி வித்தியாசம்னு கேட்டேன்னா, முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் எனக்கு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவியோட பிரச்சனைகளோடு வருவாங்க. முன்னாடி எப்படி இருந்தது, ஏன்பா இப்போ எப்படி நல்லா இருக்கேன் அப்படின்னா, ஆனால் வந்து ரொம்ப கோபக்காரியாக இருப்பாங்க. ஒரே ஒரு தடவை தான் வந்தார். எனக்கு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து கோபம் வருதில்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தான் அவங்களாம் படிச்சிருந்தாலும் நல்ல பெரிய தொழிலில் இருந்தாலும் அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்களால நிவர்த்தி பண்ணிக்க முடியல. அதுதான் உண்மை. அப்போ இங்கே வந்தால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது. அதனால அவங்க வந்து கேட்குறாங்க, செய்கிறாங்க, நல்லாவும் இருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் பதில் அப்படி தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது மேடம். இங்கேருந்து நம்ம அப்படி பண்ணிவிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே வந்து வித்தியாசம் தெரியும். ஒரு சிலருக்கு நேராக வந்து பார்க்க சொல்லுங்கள். இந்த கற்பனையில் வந்து நம்ம வந்து அந்த கற்பனைக்கு பதில் சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு பிடிக்காங்க அப்படிங்கிறது. அவங்கவுங்க நேராக வந்தாங்கன்னா தான் என்னால் பார்த்துக்கலாம். லைட்டெல்லாம் வந்து நான் எங்கேயும் வந்து ஆஃப் பண்ண சொல்கிறது இல்லை. அதனால் அதை வச்சுட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். ஆமாம், 1 to 1 இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த வைப்ரேஷன் அப்போ தான் கிடைக்கும். 4 பேரோடு சேர்ந்து இருக்கிறச்சு அந்த வைப்ரேஷன் கிடைக்கிறது இல்லை. அதனால 2வது இன்னொருத்துலேருந்து இன்னொருத்தருக்கு பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையிலலாம் நான் அங்கே இருக்கிறதுனால சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. மேடம், யாராக இருந்தாலுமே உங்கள்கிட்ட நேரம் தான் வரணும். இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சப்போஸ் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள், அதை வந்து உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ரெமெடி பண்ணுவீங்களா, இல்லை தேவ் டு கம் இன் பர்சனாக? யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் வந்து கம் இன் பர்சனான்னு கேட்குறேன். தேவ் டு கம் இன் பர்சனான்னு கேட்குறேன். இல்லை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னால் நீங்கள் முடியுமா? சில கண்டிஷன்ஸு பொறுத்து இருக்குது. சில சமயம் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் அப்போயே நானாகவே எனக்கு எந்த விதமான முடிவு எடுக்கவோ பதில் சொல்கிறதுக்கோ என்னால் முடியாது. நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்கிறச்ச அவங்க வீட்டிலேருந்து யாரானு அவங்களுக்கு ரிலேஷன்ஸு வந்து சுவாமிகிட்ட கேட்டுட்டு போகிறாங்க. அதுவும் காய்கறி கொடுத்துடலாமா அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அது வந்து ஜஸ்ட் ஒரு கேட்சிங் நேம், டக்கு புரியுறதுக்காக. அதான் அவங்க வந்து பண்ணுறதெல்லாம் ஆரூடம், அருள்வாக்கு, கவுன்சலிங், இதெல்லாம் வந்து அவங்க மெடிடேஷன் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறதில்ல. அவங்க தியானம் பண்ணி உங்களுக்கு க்யூர் பண்ணுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்த வாரம் வாங்க, எல்லோரும் வந்து மேடத்தோட பேசி, எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த பிரச்சனைகளை கேட்குறதுன்னு பாருங்கள், அது பெரிய பெரிய பிரச்சனை. அது அதாவது நான் போன இடத்த டெய்லி பிரச்சனையோடு பல பேர் மாற்றுத்திறனாளிகள் பேசுவாங்க. என் பிரச்சனையை போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? எல்லா பிரச்சனையும் தலைமையில் வாங்கிட்டு நான் டென்ஷன் ஆகிடுவேன். அதுக்கு தான் அப்போ என்ன பண்ணுவேன், தனியாக ஒரு ஈவினிங் மார்னிங் எழுந்தோடனே மெடிடேஷன் தியானம், அதாவது மைண்டை வந்து கிளியர் பண்ணணும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு மேலே வந்து மெடிடேஷன் மூலம் அதே தியானத்தில் போய் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அடுத்த வாரத்துலேருந்து சாட்டர்டே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு இங்கே 4 மணிலேருந்து 5 வரையில், நான் 10 வரையில், அப்புறம் நம்ம மீடியா ஆரம்பிச்சிடுவோம்.
அது வரையும் அவங்க வந்து கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. இன்னும் இதுவரை ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு, ஒரு மசாஜ் பண்ணுற ஒரு ஆயில் மசாஜ் இத்தனை பேர் எடுத்துருக்கீங்களா? ஒரு வருவார், 4 மணிக்கு வருவார், எல்லாருக்கும் ஆயில் மசாஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாரு. கால் வலி, கை வலி, முட்டி வலி எல்லாம் பண்ணி கொடுப்பாரு அவரு. ஸோ அது மாதிரி அவங்க வந்து வருவாங்க, 4 மணிக்கு வருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்காக இத்தனை சேவைகள் செய்ய முன்வந்திருக்கின்ற திருமதி மீனாட்சி ஐயர் PRO நம்பரு மேடம் மீனாட்சி ஐயர்கள் வந்து நம்முடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவங்க கூட வரவங்க பயனடைவதற்காக மேல் வந்து ஒவ்வொரு வாரமும் வருவாங்க. வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்கள்ட்ட சொல்லலாம். கோரிக்கைகளை வந்து ஹேமலத்தாட்ட கொடுக்கலாம், பிரச்சனைகளை வந்து இவங்கள்ட்ட சொல்லலாம். உங்கள் பிரச்சனைகளை முடிஞ்ச வரையும் சால்வ் பண்ணுவாங்க. ரொம்ப ஆழமான பிரச்சனையாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க எல்லாம் உங்கள் ஆலோசனைலாம் நிறைய சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இவர்மா இந்த வாலண்டியராக இருக்கீங்களே உதவிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த காய்கள்லாம் பண்ணுறீங்களே அதை பற்றி சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், என் பேர் சாந்தா. நான் உதவி கருத்தில் வாலண்டியராக இருக்கிறேன். நான் 20 வருஷமாக நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். 100 பேர் வருவாங்க. 100 பேருக்கு காய்கறி போடுவேன், டீ எடுத்து கொடுப்போம். எல்லாரையும் இவங்களெல்லாம் நான் வச்சு வேலை வாங்கி நாங்கள் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துருவோம். எல்லாம் டம்ளர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நானே போவேன். சேரெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு பொறுப்பாக நான் செய்வேன். சார் பார்த்துட்டு தூக்கம் போவார், இந்த சரி மாறிட்டு போவார். செய்யறதுனால நான் கூட்டம் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து கூட மாட செய்வாங்க, உதவி பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சுட்டு போவோம். அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். மற்றவங்களுக்கு 100 பேருக்கு இந்த வேலை செய்யறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பர்களே, நிகழ்ச்சியில் பார்த்தீங்க இல்லைங்களா? எல்லாம் நீங்கள் நல்லா ரசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மெடிடேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், தியானம் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்க சனிக்கிழமை மீட்டிங் வாங்க, மேடத்தை பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அதாவது நம்ம நிறைய டென்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டென்ஷன்லாம் போகிறதுக்கு தியானம் தான் முக்கியம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை விவேகரன் டிவிக்கு தெரிவிங்க. உங்களுடைய நண்பர்களிடத்தில் இந்த வீடியோவை அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வார முறையில் சந்திக்கும் வரையில் உங்கள் TAP. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.